Hi children. இப்போ நம்ம பார்க்குறது 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அந்த யூனிட்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸு எக்ஸசைஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் வந்து என்ன பண்ணோம்னா ஓவராலாக பார்க்கும்போது அதில் உள்ள சம்ஸு முக்கியமானது இம்பார்ட்டண்ட்டு எது எது இருக்கோ அதை எப்படியெல்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த செஷனில் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். அந்த ரிவைஸ் பண்ணுறது கூட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக நம்ம ரிவைஸ் பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்மளுக்கு வரோன்றது தெரிஞ்சு வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த செஷனில் வந்து 1 மார்க், 2 மார்க், 5 மார்க். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தனியாக மல்டிபிள் சாய்ஸில் இருக்கும். இருந்தாலும் விட்டு போன 1-2 ஏதாவது இருந்தால் அதை நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் ஒரு 2 or 3 சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 மார்க்கு, அதுக்கப்புறம் 5 மார்க் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் 1.1லேருந்து 1.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி உள்ள எல்லா சம்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் வந்து 1.6ன்றது என்னென்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். அந்த மல்டிபிள் சாய்ஸில் ஒரு சிலது இல்லாதது தான் நான் இப்போ இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9ல் டூ யூ நோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா if n of a is equal to p, n of b is equal to q, then the total number of relations that exist between a and b is 2 power pq. n of a is equal to p, n of b is equal to q. அப்போ total number of relations existன்னு பார்க்கும்போது நமக்கு 2 power pq. இது ரெண்டாவது 1 மார்க் பார்க்கணுன்னா அதுக்கு அடுத்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11 அதில் நோட்டில் வந்து 5th நோட். If a and b are finite sets such that n of a is equal to p, n of b is equal to q, then the total number of functions that exist between a and b is q power p. ஸோ இப்போ இந்த மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம பண்ணுறச்சு உங்களுக்கு n of a is equal to b, n of b is equal to q அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மொத்த சார்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா தான் இது. இது என்னதுன்னா q பவர் p. க்யூன்றது என்னது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த செட். அதாவது பி செட்டில் உள்ள எத்தனை உறுப்புகளோ அதுதான் q. பின்றது ஏ செட்டில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் செட்ஸ் ப்ரெசன்ட் இன் த செட் ஏ. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா மோரோவர் உங்களுக்கு நிறைய சான்சஸே இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால தான் 1 மார்க்கில் இந்த மாதிரி 1 மார்க்கெல்லாம் ஆட் ஆகலாம் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு 1 மார்க்கையும் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இதையும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸோட சேர்த்துக்கணும். அதே சமயம் திங்கிங் கார்னர், ப்ரோக்ரஸ் செக் இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய 1 மார்க் கிடைக்கும். இதில் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்கை தவிர்த்து இந்த மாதிரி உள்ள 1 மார்க்கெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு கூட உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்காக தான் இந்த ரெண்டு 1 மார்க்கும் சொன்னேன். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரியும் தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரியும் நான் உங்களுக்கு 2 விதமாகவும் உங்களுக்கு இந்த உறவுகள், சார்புகள், அதாவது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு நான் சொல்கிறேன். 2 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8 determine whether the relation R is x, f of x such that x belongs to x, f of x is equal to x square plus 1 is a function from x to n. இந்த கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுன்றது ஒரு கணம், அந்த எக்ஸுன்றது ஒரு செட்டு. அந்த செட்டு வந்து ஒரு செட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்தது வந்து ரேஞ்சை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இப்போ அது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எப்போ ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு, அதாவது சார்பா இல்லையா. எப்போ சார்பு இல்லை? உங்களுக்கு வந்து மதிப்பகம், துணை மதிப்பகம், அதாவது உங்களுக்கு டொமைன், கோடொமைன் இந்த ரெண்டுத்தும் உங்களுக்கு இருக்கணும். இப்போ டொமைன்றது வந்து மதிப்பகம். மதிப்பகத்தில் எந்த ஒரு உறுப்பும் விட்டு போய் இருக்கக்கூடாது. அதாவது மதிப்பகத்திலேருந்து உங்களுக்கு துணை மதிப்பகத்துக்கு ஒரு உறுப்பு மேட்ச் ஆகிருக்கணும். வேறு மாதிரியும் சொல்லலாம். அதாவது டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் எங்கே இருக்கும்னா கோடொமைனில் இருக்கும்.
அந்த மாதிரி எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இல்லாமல் இருந்தால் அப்போ அது ஃபங்க்ஷன் ஆகாது. அதாவது மொதல் செட்டில் எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு என்ன ஆகாது, சார்பே ஆகாது அல்லது ஃபங்க்ஷனே இல்லை. அதை எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ முதல்ல கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கிவன் என்ன கிவன் x is equal to 3, 4, 6, 8. Now f of x கொடுத்துருக்காங்க. f of x is equal to x square plus 1. இப்போ இந்த f of x பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு xக்கு ஒவ்வொரு உறுப்பா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு f of x வேல்யூ கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to 3 போடுறேன். அப்போது நமக்கு f of 3ன்றது என்ன? எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 ஸ்கொயர் plus 1. 3 square is 9. 9 plus 1 is 10. Now அடுத்த வேல்யூ x is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f of 4 போடும்போது 4 square plus 1. 4 square is 16 plus 1, that is 17. அடுத்த வேல்யூ xக்கு 6 இருக்கு. அப்போ f of 6 போடும்போது 6 the whole square plus 1. 6 the whole square, 6 the whole square எவ்வளோ 36 plus 1, that is 37. Next, last value x is equal to 8. அப்போ f of 8 is equal to 8 the whole square plus 1. 8 the whole square is 64 plus 1 is 65. இப்போ நமக்கு xக்கு 3, 4, 6, 8 அந்த மாதிரி 4 வேல்யூ கொடுக்கும்போது f of 3, f of 4, f of 6, f of 8க்கு விதவிதமாக அதாவது வேறு வேறு ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க கேட்குறது is a function or not, is a function from x to n. என்னன்றது என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள். அப்போ எக்ஸ்ன்றது ஒரு கணம் இங்கே இருக்கு 3, 4, 6, 8. அதுலேருந்து ஒரு சார்பு எதுக்கு சார்பு? n இயல் எண்களுக்கு உண்டான சார்பு. அதுக்கு இப்போ இது சார்பா இல்லையா? இப்போ சார்பா இல்லையா அப்படின்னும் போது இதை நம்ம பார்த்தேவும் சொல்லலாம், அல்லது ஒரு ஆரோ டயக்ராம் அல்லது அம்புக்குறி படம் அதை வச்சும் நம்ம போடலாம். ஸோ ஃபஸ்ட் என்னது? இது எக்ஸ், இது என்னது n. இதுக்கு என்ன ரிலேஷன்ஸ்? சம் ரிலேஷன் இஸ் தே ஆர். அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு எக்ஸில் என்னென்ன இருக்குது? 3, 4, 6, 8. இப்போ நமக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 10, 17, 37, 65. இப்போ நான் எக்ஸுக்கு 3ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 10ன்ற வேல்யூ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 17ன்ற வேல்யூ கிடைச்சிருக்கு. 6க்கு 37, 8க்கு 65. இப்படி கிடைச்சிருக்கும் போது எனக்கு மதிப்பகம்ன்றது எது? எக்ஸ் அல்லது டொமைன்ன்றது எக்ஸ். இந்த மதிப்பகத்தில் எல்லா எலிமெண்ட்டுக்கும் எனக்கு இமேஜ் இருக்கு. அப்போ இதுக்கு பேர் டொமைன், இதுக்கு பேர் கோடொமைன். அதாவது மதிப்பகம், துணை மதிப்பகம். அப்போ மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரு உரு உண்டு. அதாவது for every element 3 we have got an image in the codomain 10. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா எந்த எலிமெண்ட்டுமே விட்டுவே போகலை. அப்போ கண்டிப்பாக எக்ஸில் என்ன வர ரிலேஷன் ஃபங்க்ஷன். therefore f from x to n is a function. இந்த மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணணும். இது வரைக்கும் எழுதினாலும் 2 மார்க்ஸ் தான், இது வரைக்கும் எழுதினாலும் ரைட்டு. ஆனால் அதுக்கு மேலே இதை ஆரோ டயக்ராமை போட்டிங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஆனால் லாஸ்ட்டாக இந்த ஃபைனல் ஆன்சர் f from x to n is a function நம்ம எழுதி முடிக்கணும். முதல் சம் 2 மார்க்கில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன்ஸ், அதாவது உறவுகள் சார்பாகுமா, ரிலேஷன்ஸ் கேன் பி அ ஃபங்க்ஷன் ஆர் நாட்ன்றதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ இந்த சம்மில் பார்க்க போனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. என்னென்ன டைப்பு? ஒன்றுக்கொன்றான சார்பு, மேல் சார்பு, சமணி சார்பு, நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதே மாதிரி 1 to 1, many to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன், இன்டு ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குற கொஷின் 1 to 1 பட் நாட் ஆன் டூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு அல்ல அப்படின்றத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்? கொஷின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.13. let a is equal to 1, 2, 3, b is equal to 4, 5, 6, 7 and f is equal to 1, 4,
2 comma 5 3 comma 6 be a function from a to b. Show that f is 1 1 but not onto function. ஸோ அவங்க வந்து 1 to 1 அதாவது ஒன்றுக்கொன்றான சார்புன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அடுத்தது மேல் சார்பு அல்லன்னு கொடுத்துருக்காங்க, பட் நாட் ஆன் டு. அது எப்படி மேல் சார்பு அல்ல, எப்படி இருந்தால் அது மேல் சார்பு, எப்படி இருந்தால் அது ஆன் டு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, given a is equal to 1 2 3, b is equal to 4 5 6 7. இப்போ ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, f is equal to 1 4 2 5 3 6. ஸோ இதில் வந்து 3 6 be a function from a to b. ஸோ சார்பு ஏலேருந்து பிக்கு உண்டான ஒரு சார்புனே கொடுத்துருக்காங்க. ஷோ தட் எஃப் இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டு. அப்போ எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு அல்ல. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுனா நம்ம ஒரு ஆரோ டயக்ராம் போடலாம். நம்ம ஆரோ டயக்ராம் போடும்போது முதல் மதிப்பகம் அல்லது டொமைன் அது ஏ, துணை மதிப்பகம் அதாவது கோடொமைன் பி. ஸோ ஏல என்னென்ன உறுப்புகள் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை இங்கே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது பி வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் உறுப்புகள் இருக்கோ 4 5 6 7. இப்போ எஃப் என்பது ஒரு சார்பு அல்லது எஃப் என்பது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ 1 4னா 1 வந்து 1ல இருந்து 4க்கு நம்ம மேட்ச் பண்ணுறோம். 2 to 5 so the element 2 has got the image 5 in the codomain. The element 3 in the domain has got the image 6 in the codomain. So நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதை ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் எ ஃபங்க்ஷன்னே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏ வந்து 1 to 1 அப்படின்னா என்னது, ஒன்றுக்கொன்றான சார்புன்னா ஒவ்வொரு எலிமெண்ட் ஏல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பியில் ஒரு உங்களுக்கு இமேஜ் உரு இருக்கும். அப்படி பார்க்கும்போது 1க்கு 4க்கு 2க்கு 5 இருக்குது, 3க்கு 6 இருக்குது, ரைட். பட் ஸோ திஸ் இஸ் 1 to 1, ரைட். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1. is 1 to 1. Why it is not on to? A இது மேல் சார்பு அல்ல. அப்போ அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. என்ன டெஃபினிஷன் அப்படின்னா B என்பது கோடொமைன், A என்பது டொமைன். இப்போ கோடொமைன் must be equal to range. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு பேர் ரேஞ்ச் அல்லது வீச்சகம். இந்த ரெண்டு வார்த்தையும் அதுக்கு சரி. அப்போ ரேஞ்ச் அல்லது வீச்சகமும் கோடொமைன் அல்லது துணை மதிப்பகமும் ஒன்றா இருக்கணும். அதாவது அத்தனை எலிமெண்ட்டும் அதே அத்தனை எலிமெண்ட்டாக இருந்தால் அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு அல்லது மேல் சார்பு. இப்போ நம்ம ஏன் மேல் சார்பு இல்லைன்னு சொல்கிறோன்னா 1க்கு 4க்கு 2க்கு 5 இருக்குது, 3க்கு 6 எலிமெண்ட் மேட்ச் ஆயிருக்கு. ஆனால் 7 என்ற உறுப்பு அதாவது துணை மதிப்பகத்தில் 7 என்ற உறுப்புக்கு நிழல் உரு அப்படின்னா ப்ரீ இமேஜ் இல்லை. அப்படின்னா அந்த எலிமெண்ட் லெஃப்ட் அவுட் ஆயிருக்கு. அப்படின்னா கோடொமைனோ ரேஞ்சோ ஒன்றா கிடையாது. ஸோ கோடொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். அதனால therefore it is not onto. ஓகே, இப்போ அடுத்து அதே மாதிரி நம்ம 2 மார்க் சம்ஸே பார்ப்போம். என்னதுன்னா எக்ஸாம்பிள் 1.17. Let f be a function from R to R defined by f of x is equal to 3x minus 5. Find the values of a and b given that a, 4 and 1, b belongs to f. இது வந்து அன்னோன் வேல்யூஸ் அதாவது தெரியாத வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா given what is that f of x is equal to f is a function from R to R and f of x is equal to 3x minus 5. இப்போ வந்து ஆர்டர்ட் பேஸில் அவங்க வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்ன்றது ஃபங்க்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க, a, 4 and 1, b. ஓகே, நவ் இதில் வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 5. இப்போ a, 4ன்றது ஏன்றது எக்ஸ் வேல்யூ, 4ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. ஏவை எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் நமக்கு 4.
அதே மாதிரி 1 எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு தான் பி. ஸோ அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு a,4. a,4 இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் 3 எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்? a போடணும் -5. Now 3a minus 5 is equal to 4. Now 3a is equal to 4 plus 5. So 4 plus 5 is 9. 9 is equal to 3a. A is equal to 9 by 3. So the answer is a is equal to 9 by 3. Can answer? A is equal to 3. அதே மாதிரி சேம் வே உங்களுக்கு வந்து திருப்பியும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 5ல் 1, b. 1ன்றது என்ன? எக்ஸோட மதிப்பு. பின்றது எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. அப்போ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வரும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஆன்சர்? பி. எக்ஸோட மதிப்பு என்ன? 1. ஸோ 3 bracket 1 minus 5. 3 1s are 3. 3 minus 5. So b is equal to 3 minus 3 is -2. ஸோ இந்த மாதிரி நம்ம தெரியாத வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இது ஒரு சார்பு, இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 5. ஸோ அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது எந்த வேல்யூ எக்ஸுக்கு போடணும், எந்த வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போடணும்னு கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சம்மாக இருக்கும். இந்த சம்மை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நார்மலாக உள்ள சம்மை செலக்ட் பண்ணுறது மாதிரி இது அன்னோன் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறத ஈஸியாக 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் நமக்கு கேட்கும்போது ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக 2 மார்க்ஸ் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஸோ எதெல்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணால் ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்க முடியுமோ அதை செலக்ட் பண்ணி படித்தோம்னா நம்ம கரெக்டாக எந்த மார்க்கும் லூஸ் ஆகாமல் நம்ம கரெக்டாக வாங்கிடலாம். இது வரைக்கும் நம்ம வந்து 2 மார்க்ஸ் பார்த்தோம். ஸோ முக்கியமான 2 மார்க்ஸ் எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம 2 மார்க்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மார்க் பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான் இது. இதில் எப்படி ஈஸியாக நம்ம 5 மார்க்ஸ் வாங்குறது, எந்தெந்த போர்ஷன்ஸ்க்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிள் 1.11 அதில் பார்த்தீங்கன்னா let a is equal to 1 2 3 4 and b is equal to 2 5 8 11 14 be 2 sets. Let f from a to b be a function given by f of x is equal to 3x minus 1. Represent this function by an arrow diagram in a table as a set of ordered pairs in a graphical form. இந்த 4 விதமாகவும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷன்ஸை. ஸோ என்னென்ன கொடுத்துருக்கு? டொமைன் கொடுத்துருக்கு, கோடொமைன் கொடுத்துருக்கு, அதாவது மதிப்பகம், துணை மதிப்பகம், அதுக்கேற்ற சார்பு கொடுத்துருக்கு. சார்பை வந்து நம்ம அப்ளை பண்ணி தான் வீச்சகம் அதாவது ரேஞ்ச் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டர்ட் பேர்ஸ் அதாவது வரிசை ஜோடிகளின் கணம், அதுக்கப்புறம் அட்டவணை, வரைபடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்புக்குறி படம், இந்த 4ஐயும் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு? கிவன் அதாவது டொமைன் மதிப்பகம் என்னென்ன கொடுத்துருக்கு? 1 2 3 4. துணை மதிப்பகம் அதாவது கோடொமைன் 2 5 8 11 14. இப்போ ஃபங்க்ஷன் எது? ஃபங்க்ஷன் f from a to b is defined by something கொடுத்துருக்குறாங்க. என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க? f of x is equal to 3x minus 1. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த சம்முக்கு வந்து 5 மார்க்ஸ். ஆனால் கொடுத்துருக்கிறது 4 சப்டிவிஷன். ஸோ 4 சப்டிவிஷனுக்கும் ஈச் 1 மார்க் கொடுத்தாலும் 4 மார்க்ஸ் தான். அப்போ அந்த 1 மார்க் வேறு எங்கே இருக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏல உள்ள எலிமெண்ட்ஸு அந்த ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் அதுதான் வந்து ரேஞ்ச் அல்லது வீச்சகம். அந்த ரேஞ்ச் அல்லது வீச்சகம் அது எங்கே இருக்கும்னா துணை மதிப்பகம் அல்லது கோடொமைனில் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த கேல்குலேஷன் பார்ட்டுக்கு உங்களுக்கு 1 மார்க்கு கிடைக்கும். ஸோ ஆல் டுகெதர் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்துடும். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ f of x is equal to 3x minus 1. ஸோ 4 உறுப்பு இருக்குது, நான் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அந்த 4 எலிமெண்ட்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f of 1 is equal to 3 of 1 minus 1. 3 minus 1 2. f of 2 3 of 2 minus 1. 3 2s are 6 minus 1 5. f of 3 of 3 minus 1. That is 3 of 3 9 minus 1 8.
f of 4, 3 of 4 minus 1 is equal to 12 minus 1, 11. இப்போ 2, 5, 8, 11 அதுதான் நமக்கு வந்து ரேஞ்ச். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் போடும்போது 2 ஆரோ டயக்ராம் போடுறோம். ஆரோ டயக்ராம் போடும்போது ஏ அண்ட் பி, இது எஃப் ஃபங்க்ஷன் வந்து எஃப், ரைட். இப்போ ஏல உள்ள உறுப்பு வந்து 1, 2, 3, 4. ஏல உள்ள எலமெண்ட்ஸ் 1, 2, 3, 4. நவ் இப்போ பியில் உள்ள எலமெண்ட்ஸை இங்கே போடணுமா அல்லது நமக்கு கிடைச்ச ஆன்சரை போடணுமான்னு ஒரு பெரிய டவுட் இருக்கும். கண்டிப்பாக கோடொமைன் அல்லது துணை மதிப்பகத்தை தான் நம்ம வந்து இந்த இடத்துல போடணும். இந்த ஆன்சர் ரேஞ்சுன்றதை நம்ம அதுக்கப்புறம் ஆரோ போடும்போது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 2, 5, 8, 11, 14. இப்போ நமக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைச்ச ஆன்சர் 2. ஸோ அப்போ 1லேருந்து 2க்கு ஆரோ. 2 சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைச்ச ஆன்சர்ஸ் வந்து 5. ஸோ 2க்கு 5. 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் 8. ஸோ 3க்கு 8. 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைச்ச ஆன்சர்ஸ் வந்து நமக்கு 11. ஸோ இந்த ஆன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி டொமைன் அல்லது மதிப்பகத்தில் எந்த ஒரு எலமெண்ட்டும் எந்த இமேஜ் இல்லாமல் விட்டு போகவே இல்லை. அப்போனா இது கண்டிப்பாக ஃபங்க்ஷன். ஆனால் இந்த சம்மில் இது ஃபங்க்ஷனாக இல்லையா அல்லது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இங்கே தேவையே இல்லை. நமக்கு ஆரோ மாத்திரம் நம்ம ட்ரா பண்ணி காமிச்சிட்டு கோடொமைன் அல்லது துணை மதிப்பகத்தில் ஒரு எலிமெண்ட் விட்டு போயிருந்தாலும் அது ஃபங்க்ஷன் தான், அது மதிப்பகத்தில் தான் விட்டு போயிருக்க கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து நமக்கு ஆரோ டயக்ராம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், கால்குலேஷன்ஸ்க்கு 1 மார்க் பார்த்துட்டோம், அந்த இதுக்கு வந்து இன்னொரு மார்க் பார்த்துருக்கோம். ஸோ 2 மார்க்ஸ் முடிஞ்சது. தேர்ட் ஒன், இப்போது தேர்டில் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா இன் அ டேபிள். ஸோ டேபிள் ஃபார்மேட், அது என்ன டேபிள் ஃபார்மேட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்ன வேல்யூ, எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸ் வேல்யூ என்னென்ன 1, 2, 3, 4. ஸோ 1க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைச்சது 2, 2க்கு 5 கிடைச்சிருக்கு, 3க்கு 8 கிடைச்சிருக்கு, 4க்கு வந்து 11 கிடைச்சிருக்கு. அவ்வளோதான் இது டேபிள். ஸோ இதுக்கு ஒரு மார்க் நமக்கு. அடுத்தது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அதாவது வரிசை ஜோடிகளின் கணம். யூஸ்வலாக நார்மலாக எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா வரிசை ஜோடிகளை மாத்திரம் எழுதுவாங்க. அது எது, அது எஃப்ன்ற ஃபங்க்ஷன். எஃப்ன்றது வரிசை ஜோடி, ஃபங்க்ஷன்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப்ன்றது வந்து வரிசை ஜோடிகளின் கணம். இதை எப்படி எழுதணும், ஸ்டார்ட் த செட் நோட்டேஷனில் செட் ப்ராக்கெட் போட்டுட்டு வரிசை ஜோடிகள் 1 கொடுத்தா 2ன்ற ஆன்சர் நமக்கு கிடைச்சிது. அப்போ 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. இதோட செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அதாவது வரிசை ஜோடிகளின் கணமும் முடிஞ்சது. ஸோ கால்குலேஷன் 1 மார்க், ஆரோ டயக்ராம் 1 மார்க், டேபிள் 1 மார்க் 3 மார்க்ஸ், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் 1 மார்க் 4 மார்க். இந்த லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப். 4 மார்க்குக்கு அப்புறம் 5வது மார்க் இந்த கிராஃபில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கிராஃப்னும் போது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். ஸோ இதில் வந்து ஒய் ஆக்சஸ்னும் போடலாம் அல்லது எக்ஸுக்கு உண்டான மதிப்பை நம்ம கொடுக்கும்போது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னும் போடலாம். ரெண்டும் கரெக்டு தான். ஸோ எக்ஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சஸ். இப்போ 1, 2, 3, 4ன்றது எக்ஸில் இருக்குது. ஸோ மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கணும். அன்ஈவனாக இருந்தால் உங்களுக்கு கிராஃபு தப்பு. ஸோ 1 சென்டிமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டா கூட 1 and 2, 3 and 4. Now 2, 5, 8, 11 இருக்குது. ஸோ நம்ம 2 யூனிட்ஸாகவும் எடுக்கலாம், இல்லை நம்ம பெருசாக போடணும்னா 1 யூனிட்டாக எடுத்தால் 11 வரைக்கும் ரொம்ப பெருசாக போகும். ஸோ அப்போது 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்ஸ் மாதிரி போடுறேன். 2, 4, 6, 8, 10, 12. ஸோ 11 எப்போ வரும்னா 10க்கும் 12க்கும் நடுவில் வரும். இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் 1, 2, 1 எக்ஸில் பார்க்கணும், ஒயில் வந்து 2 பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் 1, 2 and 2, 5, 2, 5 எக்ஸில் 2, ஒயில் 5. 5 எங்கே வரும், 4க்கும் 6க்கும் நடுவில் தான் வரும். ஸோ 2, 5 and 3, 8.
3ன்றது எக்ஸில் பார்க்கணும், 8ன்றது ஒயில் பார்க்கணும். ஸோ 3,8. 4,11. 4,11 அப்படின்னு வரும்போது இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4,11. 4 இங்கே இருக்கு, 11 10க்கும் 12க்கும் நடுவில் வரணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து 4,11. ஸோ இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ். எப்போவுமே பாயிண்ட்டை மாத்திரம் குறித்து விட்டுறக்கூடாது. அது என்ன பாயிண்ட்டுன்னு பக்கத்தில் எழுதணும். ஸ்பெசிஃபை பண்ணாதான் அந்த பாயிண்ட் கரெக்டானு பார்க்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால் ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு இது கிடைக்கிறது. ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். நார்மலாக நம்ம வந்து ஸ்கேல் எழுதுறது இல்லை, இருந்தாலும் இங்கே நான் 2, 4, 6, 8 ஸ்கேல் எழுதி இருக்கிறதுனால இங்கே நம்ம ஸ்கேல் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் 1 centimeter is equal to 1 unit. Y axis 1 centimeter is equal to 2 units. ஏன்னா நான் 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். இதை எழுதலாம், ஆனால் நார்மலாக நம்ம எழுதுறதில்ல. ஆனால் இது கிராஃப்ன்றதுனால ஸ்கேல் எழுதினா இன்னும் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். இந்த ஸ்கேல் எழுதி நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டோம்னா இது கிராஃபிக்கல். ஸோ இந்த 5 மார்க்ஸ் சம்மில் நாட் ஈவன் சிங்கிள் மார்க் நமக்கு மிஸ் அவுட் ஆகாத மாதிரி எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். கிவன் கொடுத்துருக்காங்க, எஃப் இஸ் த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் எழுதியிருக்கோம், அதுக்கு கேல்குலேஷன் போட்டிருக்கோம். டில் தட் 1 மார்க் உங்களுக்கு. ஆரோ டயக்ராம் போட்டோம்னா 2 மார்க். அதுக்கப்புறம் டேபிள் போட்டோம்னா ரொம்ப ஈஸி 3 மார்க்ஸ். ஆர்டர்ட் பாஸ் கொடுத்தோம்னா 4 மார்க்ஸ். கிராஃப் போட்டோம்னா 5 மார்க்ஸ். பட் ஆல் த 4 பாயிண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது அழகாக அதை ஒரு லைனில் நீங்கள் ட்ரா பண்ணி அதை ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். கொடுத்துருக்கிற சார்பு நம்ம கிராஃப் வடிவத்தில், அதாவது வரைபடத்தில் நம்ம குறிச்சிருக்கோம். இந்த இடத்துல எக்ஸ் டேஷ் போடலாம், y dash. ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா எந்த மார்க்கும் நம்மளுக்கு மிஸ் அவுட் ஆகாது. 5 மார்க்ஸ் கம்ப்ளீட்டாக வரும். அட் த சேம் டைம் இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டண்ட். அதை வந்து அடிக்கடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சம். இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 மார்க் 5 மார்க்கு உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா வரும். இது உங்களுக்கு நல்ல முறையில் புரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.